இப்ப நெறைய பதிவுகள்ல நான் பார்க்குறேன். வீடு துடைக்கும் தண்ணீரில் இதை சேர்த்து துடைக்கவும். இப்படி செஞ்சா பாசிட்டிவிட்டி வரும். தரித்திரம் விலகும் அப்படிலாம் சொல்றாங்க. இது உண்மதானா? அப்படி ஏதாவது பொருள் இருக்கா? தரித்திரம் வராது, கண் திருஷ்டி வராது, வீடு சுபிட்சமா இருக்கும், கெட்ட சக்தி உள்ள வராது, கெட்டது அண்ட முடியாது, கெட்ட ஜீவராசி உள்ள வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி பொருளை நம்ம சொல்கிறது. அதில் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற பொருள் பார்த்திங்கன்னா, நார்மலாக வீட்டை துடைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு இது 2 மூடி போட்டு அழகாக நீங்கள் வீடை துடைச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 100% ரிசல்ட் இருக்கான்னா இருக்குது. டெய்லி துடைச்சாலும் சரி, வாரத்தில் ஒன்றா துடைச்சாலும் சரி, மாதத்தில் ஒன்றாலும் சரி, இதை செய்யிட்டோம் அந்த வீட்டில் தரித்திரமே அண்டாது அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு தன்மை உண்டு. ஸோ பெண்களே வீடு துடைப்பீங்க, துடைக்காமல் இருக்க மாட்டீங்க. பட் நார்மல் தண்ணில் துடைக்காமல் நீங்கள் வீட்டு வேலைக்காரங்க துடைக்கிறாங்களோ இல்லை நீங்களே துடைக்கிறீங்களோ, மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்கணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், கிச்சனை எப்படி பராமரிக்கணும்னு ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இப்ப நிறைய பதிவுகள்ல நான் பார்க்குறேன். வீடு துடைக்கும் தண்ணீரில் இதை சேர்த்து துடைக்கவும். இப்படி செஞ்சா பாசிட்டிவிட்டி வரும், தரித்திரம் விலகும் அப்படிலாம் சொல்றாங்க. இது உண்மைதானா? அப்படி ஏதாவது பொருள் இருக்கா? 100% உண்மைதாம்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வீடு துடைக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் இருக்குது. இப்போ துணி வாசனமாக இருக்கிறது கம்ஃபர்ட் போடுறாங்க, வீடு வாசனமாக இருக்குது நிறைய லிக்விட்லாம் விற்கிது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெடுதல் ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது. அதில் வந்து இழுப்புத்தன்மை இருக்காது, சும்மா நறுமணம் இருக்கும். இப்போ எப்படி பாத்ரூமில் ஃப்ரெஷ்னஸ்லாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நறுமணம் இருக்குமே தவிர தெய்வ கலாட்சம், லக்ஷ்மி கலாட்சம், ஒரு பர்க்கத்து, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சுபக்ஷகமாக ஒரு மங்களகரமாக இருக்கிறோன்னா இதெல்லாம் வந்து யூஸ் ஆகாது. இது வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், நறுமணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இது. ஆனால் ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள் பயன்படுத்துனீங்கன்னா தரித்திரம் வராது, கண் திருஷ்டி வராது, வீடு சுபிட்சமாக இருக்கும், கெட்ட சக்தி உள்ளே வராது, கெட்டது அண்ட முடியாது, கெட்ட ஜீவராசி உள்ளே வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி பொருளை நம்ம சொல்கிறது. அதில் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற பொருள் பார்த்திங்கன்னா, நார்மலாக வீட்டை துடைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து இல்லை நாட்டு மருந்து கடை இருக்கும், பஞ்சகவ்ய பன்னீர். பஞ்சகவ்ய பன்னீர் அவ்வளோதான். அதை வாங்கி ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், அதை வாங்கி ஒரு முடி, ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு முடி, இல்லை இன்னும் நல்லாயிருக்கும் 2 முடி கூட போடலாம், தப்பு இல்லை. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கூட கிடையாது. பஞ்சகவ்யம் விலை கம்மியான பொருள் தான். 2 மூடி போட்டு அழகாக வீடு துடைச்சிடணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வந்து முதல்ல ஒரு தண்ணியில் துடைச்சி எடுத்துடணும், நார்மல் தண்ணியில். 2 தான் என்ன சொன்னால் அந்த பஞ்சகவ்ய பன்னீரை போட்டு 2வது க்ளீன் பண்ணணும். அப்போ தான் இன்னும் அழுக்கோடு சேர்ந்து இந்த ஸ்மெல்லு போயிடும். ஃபஸ்ட்டு நார்மல் தண்ணியில் துடைச்சி எடுத்துட்டு 3வது பஞ்சகவ்யன்றது 2 மூடி போட்டு புது தண்ணியை மாற்றணும். புது தண்ணியை மாற்றணும், மாப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி போட்டு இது 2 மூடி போட்டு அழகாக நீங்கள் வீடு துடைச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 100% ரிசல்ட் இருக்கான்னா இருக்குது. வித்தின் உங்களுக்கு 3 நாளே மாற்றம் தெரியும். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷன் இருக்காது, வீட்டில் வந்து அந்த நெசப்பு வீட்டோட எப்படா வெளியில் போகலான்ற அந்த ஃபீல்லாம் கொடுக்கும். அது எதில் வரும்னா தரித்திரம் அதிகமாக இருந்தால் வரும். ஸோ தரித்திரத்தை பொறுக்கக்கூடிய விஷயம், கண் திருஷ்டியை துரத்தக்கூடிய விஷயம், இந்த பில்லி சூனி ஏவல்ன்ற இதுக்கெல்லாமே வந்து இது ஓரளவுக்கு ஈடு கொடுத்து தாக்கு பிடிக்கும். வீடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மங்களகரமாக சுபிட்சமாக ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது தான் அந்த பஞ்சகவ்ய பன்னீர். 2 மூடி ஃபஸ்ட்டு நார்மல் தண்ணியில் துடைச்சிட்டு 2வது தண்ணியில் மாப்பை கழுவிட்டு 2 மூடி போட்டு பஞ்சகவ்ய பன்னீரை தெளித்து துடைச்சிட்டு வந்தாங்கன்னா டெய்லி துடைச்சாலும் சரி, வாரத்தில் ஒன்றா துடைச்சாலும் சரி, மாதத்தில் ஒன்றாலும் சரி, இதை செய்யிட்டோம் அந்த வீட்டில் தரித்திரமே அண்டாது அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு தன்மை உண்டு. ஸோ பெண்களே வீடு துடைப்பீங்க, துடைக்காமல் இருக்க மாட்டீங்க. பட் நார்மல் தண்ணியில் துடைக்காமல் நீங்கள் வீட்டு வேலைக்காரங்க துடைக்கிறாங்களோ இல்லை நீங்களே துடைக்கிறீங்களோ, திருப்பி பேர் சொல்கிறேன், பஞ்சகவ்ய பன்னீர் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் விற்கிது. அதை வாங்கி கொடுத்துட்டு 2 மூடி ஃபஸ்ட்டு சாதா தண்ணியில் துடைச்சிடணும், 2வது இந்த தண்ணியில் துடைக்கணும். இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், வித்தின் உங்களுக்கு 10 நாள் ரிசல்ட் தெரியும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.
ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய். பஞ்சகவ்ய பன்னீர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதனுடைய நறுமணம் தன்மை எப்படிங்கிறத உணர முடியுது. என்ன பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய 5 பொருட்கள்ல தயார் பண்றாங்க. ரொம்ப அழகா மக்களுக்காக இதை சொல்லியிருக்கீங்க. நல்ல வீடு ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.